பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது நடிகர் விஜய் நீட்டுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. நீட்டுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நீட் தேர்வு கூடாது என்பது எங்க பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையாவும் தொடர்ந்து சொல்லி வர்றது. 2008 முதலமைச்சர் கலைஞர் இருந்த நேரத்துல நுழைவுத் தேர்வு இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வு கூடாதுன்னு சொன்னது இங்க மருத்துவரையா தான். நான் தான் சட்டமன்றத்துல முதல்ல பேசினேன். நுழைவுத் தேர்வு கூடாதுன்னு வலியுறுத்தி அப்புறம் கட்சிகள் சொன்னாங்க நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அந்த நுழைவுத் தேர்வுடைய மறு வடிவம் தான் இப்ப நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு கூடாதுங்கிறதுல பாமக உறுதியா இருக்குது. இது அரசியலுக்காக மட்டும் இல்லை, காலங்காலமா. அதுக்கு காரணம் என்னன்னா, குழந்தைகள் மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுறாங்க. இப்ப 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல அரசு தான் நடத்துது. அந்த மதிப்பெண்ணே இருக்குது. அந்த மதிப்பெண் விட்டுட்டு இன்னொரு நுழைவுத் தேர்வு நீட்ங்கிறது தேவையற்றதுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அது ஏழைகளுக்கு எட்டாக்கனியா போயிடும். அதனாலதான் நீட் தேர்வு கூடாதுங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியா இருக்குது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, அதே மாதிரி இன்னைக்கு கல்வியாளர்கள் அதுதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீட் தேர்வு கூடாதுங்கிறது தான். இது அரசியலுக்காக நாங்க சொல்ல, காலங்காலமா சொல்லி கொண்டிருப்பது நீட் தேர்வு கூடாது. ஏழைகளுக்கு உயர்கல்வி எட்டாக்கனி ஆகிவிடும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணே வச்சு பண்ணலாங்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனா, நாங்க காலத்துக்கு ஏற்ற கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வெளியிட்டோம். அதனுடைய சாராம்சம் சுருக்கம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம ஒரே தரமான கல்வி, கட்டாய கல்வி, கட்டணமில்லா கல்வி, சுமையில்லாத கல்வி, சுகமான கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, ஒழுக்கமுடன் கூடிய கல்வி, இத ஒரு புத்தகமா வெளியிட்டு அன்னைக்கு கலைஞர்கிட்ட, புரட்சி தலைவர் அந்த அம்மா கிட்ட, அப்புறம் அடுத்தது மத்திய அரசு கொண்டு போய் கொடுத்தோம். அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்தவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அர்ஜுன் சிங் அதை வாங்கி பார்த்துட்டு டாக்டரையாவும் நானும் போனோம். அதை போய் பார்த்துட்டு நீங்க மாலையில வாங்க, எங்க அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறேன்னு சொன்னாரு. அப்ப அதை பார்த்து அதிகாரிகள் எல்லாம் சொன்னது, இது தமிழ்நாட்டுக்கான கல்விக் கொள்கை இல்லை, இந்திய நாட்டுக்கான கல்விக் கொள்கை. இவ்வளவு உயர்ந்த கல்விக் கொள்கை வந்துருக்குதான் ரொம்ப சொன்னாங்க. அதனால கல்விதான் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தினுடைய உயர்வுக்கும் நாட்டின் மேம்பாட்டுக்கும் அடித்தளமா இருக்கிறது கல்விதான். இந்த கல்வியில பாதுகாப்பா போகணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலம் வேறுபாடு இருக்கலாம். அங்க மொழி, கலாச்சாரம், பண்பாடு, உணவு, உடை எல்லாம் வேறுபாடு இருக்கலாம். நீங்க என்ன சொன்னா பாரு, கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இந்த நீட் கூடாது, அல்லது நீ மற்ற மாநிலத்துல எப்படி இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கலாங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு.